நருட்டோ ஒரு சக்கப்போடு போட்ட ஒரு அனிமினே சொல்லலாம். நருட்டோவோட சீரிஸ் வந்து ரொம்ப பயங்கரமா ஹிட் ஆனதுனால அதை பேஸ் பண்ணி நருட்டோவோட கேம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. PSP ல இருந்து PS5 வரைக்கும் கேம்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கூட அந்த சீரிஸோட வைபு மாறாம அப்படியே அந்த சீரிஸோட கதையவே ஒவ்வொரு பார்ட்டா கேம்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட நருட்டோ கேம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த வீடியோல PS2 ல ரிலீஸ் பண்ண நருட்டோ கேம்ஸோட பெஸ்ட் டு ஒஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதை வந்து வழக்கம் போல நான் 3 செக்மெண்டா பிரிச்சிருக்கேன். ஆவரேஜ், பெஸ்ட், கோட். வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா சுனாடே. சும்மா சொன்ன எனக்கு நருட்டோ தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கம்பரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல வரும். புதுசா ஹைப் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அப்படியே அந்த ஹைப்பையும் தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். ஒஸ்ட் லிஸ்ட்டுக்கு போயிடலாம். இந்த ஒஸ்ட் லிஸ்ட்ல வந்து நான் 3 கேம்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். நருட்டோ உசுமாக்கி கிரானிக்கல்ஸ் 1. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா அந்த அனிமிக்கு தொடர்பே இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி வந்து டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த கேமோட ஸ்டோரி வந்து லீஃப் கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியில நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நருட்டோ எப்படி தீர்த்து வைக்கிறாங்க தான் கதையா இருக்கும். ஒரு மர்மமான குழு வந்து லீஃப் வில்லேஜ வந்து தாக்குறதுக்கு முன் வராங்க. அவங்க வந்து நருட்டோ எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறதா இதோட கதையா இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி தான். PS2 ல இனிஷியல் டைம்ல இந்த கேம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்டோரி வந்து அவ்வளோக்கு இல்ல, கேம் பிளே ஓகேவான கேம் பிளே கொடுத்தாங்க. இந்த கேமோட பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா 2D கிராபிக்ஸ்ல ரிலீஸ் ஆன டைம்ல இந்த கேம் வந்து 3D கிராபிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணதுனால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு ஓபன் வேர்ல்டா கொடுத்தனா ரசிகர்களுக்கு வந்து ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்துச்சு. நருட்டோவோட சக்கராவை யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜூஸ் 2, அல்டிமேட் ஜூஸ் 2 எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு சின்ன கேம் தான். PS2 ல இனிஷியல் டைம்ல வந்தப்ப இது ரசிகர்களுக்கு வந்து ஒரு புது உணர்வை கொடுத்துச்சு. இதோட ஒஸ்ட்னு பாத்தீங்கன்னா கம்மியான கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. நருட்டோவை தவிர நீங்க எந்த கேரக்டர்ஸையும் பிளே பண்ண முடியாது. சலுப்பான மிஷன் தான். ஒரே மாதிரியான இடத்துக்கு தான் போயிட்டு வருவோம். ஒரே டைப் ஆஃப் மிஷன் தான். அந்த எனிமீஸை மாத்தி மாத்தி பண்ணிருப்பாங்க. அதனால நிறைய பேருக்கு போர் அடிச்சிச்சு. இந்த கேம் வந்த இனிஷியல் டைப்ல கிளாப் ஆயிருச்சு இந்த கேம் சொல்ல போனா. நெக்ஸ்ட் நருட்டோ உசுமாக்கி கிரானிக்கல்ஸ் 2. அந்த கேம்ஸ்ல வந்த நிறைகுறைகள் எல்லாம் அப்படியே மாத்திக்கிட்டு கொஞ்சம் ஸ்டோரியிலேயே இவங்க வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க. அனிமேஷன்லயும் மாத்திட்டாங்க. மிஷன்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு டீசென்டான ஒரு கேமா இந்த கேம் வந்து கொடுத்திருந்தாங்க. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா சாஸ்கே லீஃப் கிராமத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவத்தை அடிப்படையா கொண்டிருக்கும். இதுல வந்து புதுசா ஒரு கிளானை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்டோரியில. ஷிரோகன் கிளான். அந்த கிளான் தான் நமக்கு வில்லனா வருவாங்க. அந்த கிளானோட லட்சியமே என்னன்னா அந்த கிளான் வந்து அழிஞ்சு போயிருக்கும். அந்த கிளானை வந்து மீண்டும் உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு வந்து 5 ஸ்பிரிட் ஆப்ஸ் தேவைப்படும். 5 ஸ்பிரிட் ஆப்ஸ் கண்டுபிடிச்சு பிரம்மாண்டமான உலகத்தை அழிக்கக்கூடிய மாஸ்டர் பப்பட் வந்து உருவாக்குறதுக்கு பிளான் பண்றாங்க. அதை வச்சு உலகத்தை அழிக்க பிளான் பண்ணி இவங்களோட கிளான் தான் தலை சிறந்த கிளான் காமிக்கிறதுக்காக வில்லனோட கேங் வந்து போராடுறாங்க. அதை நம்ம ஹீரோஸ் நருட்டோ, ஷிகமாரு, நெஜி அவங்க எல்லாம் சேர்ந்து ஃபைனலா அந்த மாஸ்டர் பப்பட் வந்து தோக்கடிச்சாங்களா அப்படிங்கிற ஸ்டோரியா இருக்கும். கொஞ்சம் நருட்டோ சீரிஸோட கதையில மாத்தி பண்ணிருப்பாங்க. ஆனா அதே கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிருந்தாலும் இதோட ஸ்டோரி நல்லாவே இருந்துச்சு. கிரானிக்கல்ஸ் சொன்னோட இது கொஞ்சம் அப்கிரேடே பண்ணிருந்தாங்க. இதோட பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்டோரி மோடு வந்து நம்ம மல்டிபிள் பிளேயரா வந்து பிளே பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. நருட்டோ கிரானிக்கல்ஸ் 1ல வந்து நருட்டோ மட்டும் வச்சு தான் பிளே பண்ண முடியும். ஆனா இதுல வந்து நம்ம ககாசி, ஷிகமாரு, சாக்குரா, காரா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வச்சு நம்ம பிளே பண்றதுனால நிறைய பேருக்கு இது பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி தான் 2D கேம் அந்த டைம்ல இது 3Dயா வந்ததுனால அந்த ஓபன் வேர்ல்டா கொடுத்தது நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சு இந்த ஒரு கேம். ஏன் ஒஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா 2 பிளேயரா விளையாடுறப்ப அந்த கேமரா வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. அது எரிச்சல் ஆகும். கேமராவோட ஆங்கிள் வந்து கரெக்டா இருக்காது. இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்டே இந்த கேம்ல அமைஞ்சிச்சுன்னா அந்த லோடிங் ஸ்கிரீன் தான். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் ஆகிறப்ப அந்த லோடிங் ஸ்கிரீன் வந்து ரொம்பவே டைம் எடுத்துச்சு. அந்த PS2 வந்து அந்த கிராபிக்ஸ் ரெண்டர் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்து அந்த லோடிங் ஸ்கிரீன்னால நிறைய பேர் போர் தான் அடிச்சிச்சு. பெரும்பாலான எதிரிகள் வந்து பப்பட்ஸா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் ரிப்பீட்டேட்டிவா வந்ததுனால போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதோட டிராபேக்கே என்னன்னா நெக்ஸ்ட் கேம்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்ததுனால அவங்க எல்லாருமே வந்து இந்த கேம்ஸ் மறக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதனால தான் இந்த கேம்ஸ் வந்து நிறைய பேர் மறந்து போனதுனால தான் இதுல ஒஸ்ட் லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு ஆவரேஜான கேம் தான். நெக்ஸ்ட் நருட்டோ அல்டிமேட் நிஞ்சா 1. இந்த கேம் வந்து நருட்டோ அனிமி அந்த தொடரோட ஃபர்ஸ்ட் 80 எபிசோட அடிப்படையா கொண்ட ஒரு கேம் தான். இதோட ஸ்டோரி வந்து நருட்டோ அவரோட நிஞ்சா பயிற்சியை முடிச்சிட்டு கெனின் ஆவதுல வந்து ஸ்டார்ட் ஆகுது. லேண்ட் ஆஃப் த வேவ்ஸ் அந்த பகுதியில சபுசா, ஹக்கு அவங்க கூட நடக்கிற போரு, சுனின் எக்ஸாம் அது எல்லாமே இந்த கேம்ல வந்து ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. காரா கடைசியில வந்து லீஃப் வில்லேஜ் தாக்குவார் இல்ல நருட்டோ கிளாசிக்ல, அது வரையும் இந்த கேம்ல கவர் பண்ணிருப்பாங்க. சூப்பராவே இருக்கும். நருட்டோ கிளாசிக் வந்து அது சீரியஸா பார்த்ததுக்கு நம்ம கேம் பிளே பண்றப்ப சூப்பரான அனுபவம் கொடுத்துச்சு இந்த கேம். இந்த கேமோட பெஸ்ட் என்னன்னா அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் தான். சீரியஸா அந்த ஒரு வீடியோவா நம்ம பாத்தீங்களுக்கு கேம் பிளேல பாக்குறதுக்கு இது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆனா செல் ஷேடட் கிராபிக்ஸ்ல தான் இது அப்படியே பண்ணியிருந்தாங்க. ஓகேவானது, ஓபன் வேர்ல்ட் கிடையாது. ஆனா ஓகேவானது. ஸ்டோரி வந்து பர்ஃபெக்ட்டா மூவ் ஆயிருக்கும். அந்த நருட்டோ சீரிஸ் மாதிரி அல்டிமேட் ஜூஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவங்களோட அல்டிமேட் ஜூஸ் வந்து பக்காவா யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கு. இடையில மினி கேம்ஸ் ஆட் பண்ணிருந்தாங்க. இந்த மரத்து மேல ஏறது அந்த மாதிரி சின்ன சின்ன மினி கேம்ஸ் ஆட் பண்ணிருந்தாங்க. சூப்பராவே இருந்துச்சு. ஏன் ஒஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா குறைவான கதாபாத்திரங்கள் தான். 12 ல இருந்து 14 கேரக்டர்ஸ் தான்
இருப்பாங்க. இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன கேம்ஸ்ல வந்து 60க்கு மேல போயிட்டாங்க. அதை கம்பேர் பண்றது மிகவும் குறைவு. முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இதுக்கப்புறம் வந்த கேம்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணதுனால இந்த கேம்ஸ்ல வந்து மறைய ஆரம்பிச்சிச்சு, அப்படியே மறைஞ்சே போச்சு. அதுதான் இது வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். ஆனா இனிஷியல் டைம்ல வந்ததுனால நருட்டோ அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சு நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேம்ஸ் தான் வரும். இதுல இருந்தா நம்ம நருட்டோவோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிருப்போம். பெஸ்ட் லிஸ்ட்டுக்கு போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நான் 2 கேம் ஆட் பண்ணிருக்கேன். நருட்டோ அல்டிமேட் நிஞ்சா 2. இந்த கேமோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா நருட்டோவோட சின்ன வயசு கதையோட 2ஆம் பாகத்தை சொல்றதுதான். எப்படின்னா காராவோட ஆர்க் முடிஞ்சு சாஸ்கே வந்து கிராமத்தோடு வெளியே போற வரை அந்த ஆர்க் வரை இருக்கிற ஸ்டோரிஸ் வந்து இதுல போக்கஸ் பண்ணிருப்பாங்க. முதல் பாகத்துல இல்லாத கேரக்டர்ஸ்ல ஆட் பண்ணிருந்தாங்க. ஜிராயா, சுனாடே, ஒரச்சிமாரு, இட்டாச்சி அவங்க மாதிரி கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. நிறைய பேருக்கு இது பிடிச்சிருந்துச்சு இந்த கேம் ஆக்சுவலா. அதனால இந்த கேம் வந்து பெஸ்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஏன்னா சீரீஸ்ல வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் பார்த்திருப்போம். அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளால பிளே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியை வந்து இந்த கேம்ல ஆட் பண்ணிருந்தாங்க. நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. இதோட பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா இந்த கதை பகுதி வந்து ஒரு ஆர்பிஜி கேம் போல மாதிரி இருக்கும். நம்ம லீஃப் வில்லேஜ் வந்து சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் பேசலாம். அவங்க கொடுக்குற மிஷன்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சு. முதல் பாகத்தை விட இந்த இதுல வந்து 30க்கு மேற்பட்ட நிஞ்சாக்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா லெஜெண்டரி சானின், சுனாடே, ஜிராயா, ஒரோச்சுமாரு அவங்க எல்லாம் இருந்தாங்க. இட்டாச்சி லீஃப் வில்லேஜோட ஓனர், நான் அப்படிதான் சொல்லுவேன் இட்டாச்சி அந்த கேரக்டர்ல இருந்ததுனால இந்த கேம் வந்து நல்லா சுவாரஸ்யமா போயிடுச்சு. இந்த கேம்ல ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் 3 விதமான அல்டிமேட் ஜூஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. எதிரியோட ஹெல்த் குறைய மாட்டல் கம்போர்ட்ல கடைசியா வந்துச்சு நம்ம ஃபெட்டாலிட்டி போடுவோம். அந்த மாதிரி கடைசியா பினிஷர் போற மாதிரி இருக்கும். சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஒரு நல்ல கேம் தான். இதோட ஒஸ்ட்னு பாத்தீங்கன்னா இதோட அடுத்த பாகத்துல வந்து இதுக்கு அதிகமான கேரக்டர்ஸ் கொடுத்ததுனால இந்த கேம் வந்து அப்படியே கொஞ்சம் மறைய ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருக்கிற அந்த மினி கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த மரம் ஏறுவது, தியானம் செய்யறது, அந்த மாதிரி ஸ்டோரியை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில இடத்துல அது எதுக்குடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. 3D உலகம் வந்து அந்த கேமரா ஆங்கிள் எல்லாம் மொக்கையா இருக்கும். அதுதான் மத்தபடி ஓகேவான ஒரு கேம் தான். அதனால பெஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா 4. இந்த கேம் தான் நருட்டோ ஷிப்புடன் அந்த சீரீஸை பேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கேம். ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா கிளாசிக்ல ஜிராயா கூட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போயிருப்பாரு. கடைசி அந்த ட்ரைனிங் தான் முடிச்சு 3 வருஷத்துக்கு அப்புறம் நருட்டோ கிராமத்துக்கு எப்படி வந்தாரு, அங்க கக்காசியோட நடக்கிற அந்த பெல் டெஸ்ட், காராவை காப்பாத்துற அக்காட்சி எதிர்த்து போராடுற அந்த மாதிரி கதையா இருக்கும். அக்காட்சியோட அந்த ஸ்டோரி முடிவு இந்த கேம்ல வந்து கேம் பிளே டிசைன் பண்ணிருப்பாங்க. அது வரை ஸ்டோரி நகர்ந்து போகும். சூப்பரா இருக்குங்க இந்த கேம். இந்த கேம் பிளேல வந்து 2 விதமா காமிச்சிருப்பாங்க. மாஸ்டர் மோடு, அதாவது ஸ்டோரி மோடு, அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி போகும். இன்னொரு பக்கம் வந்து ட்ரைனிங் மோடு இந்த கேம்ல ஆட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து கருப்பு கலர்ல வர ஒரு சில மர்மமான எதிரிகள் வந்து போராடுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ ட்ரைனிங் மாதிரி அது அந்த கேம் பிளே. ஆர்பிஜி பேஸ்ல கலந்த ஒரு 3D உலகமா தான் கேம் பிளே வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. 1v1 ஃபைட்ல இதுல ஆட் பண்ணிருப்பாங்க. அதான் அந்த செகண்ட் மோட் சொன்னல ஃப்ரீ ட்ரைனிங் மாதிரி. அதுல அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் நம்ம பிடிச்ச கேரக்டர்ஸ் வச்சு ஆப்போசிட்ல வில்லன் கேரக்டர்ஸ் நம்மளே சூஸ் பண்ணி அதை விளையாடுற மாதிரி இருக்கும். சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. என்னடா ஆர்பிஜின்னு சொல்றேன்னா அந்த இமேஜினரி வேல்ல நம்ம ஒரு கேரக்டரா பிளே பண்ணிட்டு மத்த கேரக்டரோட நம்ம இன்டராக்ட் பண்ணி அவங்க சொல்ற மிஷன்ஸ் எல்லாம் முடிக்கிற கேம்ஸ்ல வந்து ஆர்பிஜி கேம்ஸ்ல வரும். இதோட பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா பெரிய வயசு நருட்டோ இந்த பெரிய வயசு கேரக்டர் வச்சு பிளேஸ் பண்றதுனால நல்லாவே இருந்துச்சு. அல்டிமேட் ஜூஸ் 2ங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துல ஆட் பண்ணியிருந்தாங்க. 52 கேரக்டர்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இது வெறும் சண்டை மட்டும் இல்லாம ஒரு அட்வென்ச்சர் பேஸ்ல இந்த கேம் கொடுத்திருந்தாங்க. அந்த சின்ன சின்ன சைட் மிஷன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா இருந்துச்சு. ஒஸ்ட்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் மோடு. அந்த ஸ்டோரி மோடு வந்து ஆரம்பத்துல இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் அதுல ஒரே மாதிரியான விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பண்ணி ஒரு இடத்துல போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஷிப்புடோட ஆரம்ப கதை காராவோட கதையை மட்டும் போக்கஸ் பண்ணிட்டு முக்கியமான கதை அந்த சாஸ்கே மீட் பண்ற கதை இல்லாதனால நிறைய பேருக்கு ஏமாற்றமா இருந்துச்சு. அந்த சீரீஸ்ல இருந்து கொஞ்சம் விலகின மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாங்க. அந்த மூவ் செட்ஸ் எல்லாமே அந்த பழைய கேம்ல இருந்து அப்படியே கொஞ்சம் மாத்தின மாதிரி தான் இருந்துச்சு, தவிர ரீசைக்கிள் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. புதுசா எதுவும் இல்ல. கட்சியோ கேரக்டர்ல வர அந்த ஸ்டோரியை வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுனா இந்த கேம் தாராளமா பிளே பண்ண. அதனால பெஸ்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். இதுல குயிக் டைம் ஈவென்ட்ஸும் சூப்பரா பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம கோட் லிஸ்ட்டுக்கு போயிடலாம். இந்த கோட் லிஸ்ட்ல 2 கேம் ஆட் பண்ணிருக்கேன். நருட்டோ அல்டிமேட் நிஞ்சா 3. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா பாதியா இல்ல நருட்டோ கிளாசிக்கோட இருக்கிற எல்லா மிஷன்ஸும் எல்லா ஸ்டோரியும் கவர் பண்ண ஒரு கேம் தான் இந்த கேம். எக்ஸாம்பிள் சொன்னா நருட்டோவோட ஸ்டார்டிங் ஸ்டோரில இருந்து ஆரம்பிச்சு அந்த சுனிர் எக்ஸாம்ல இருந்து ஆரம்பிச்சு சாஸ்கே கூட கடைசி போராட்டம் 2 ஒக்காகே ஸ்டாச்சு மேல ஒரு ஃபைட் வரும்ல அது வரையும் முடிச்சிருப்பாங்க. சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஃபில்லர் எபிசோட்ஸ் மாதிரி அந்த ஃபில்லர் ஸ்டோரிஸ் இதுல இடையில ஆட் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நல்லா பண்ணிருந்தாங்க. கேம் பிளேல பாத்தீங்கன்னா நருட்டோல இருக்கிற மொத்த கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிருந்தாங்க. முதல் முறையா ஃபோர்த் ஒக்காகவே ஆட் பண்ணிருந்தாங்க. மினாட்டோவை இதுல ஆட் பண்ணிருந்தாங்க. அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டோரி வந்து கொடுத்திருந்தாங்க. அது சூப்பராவே இருந்துச்சு. பழைய கேம்ல இல்லாத மாதிரி அல்டிமேட் ஜூஸ் வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த கேரக்டர் வச்சாலும் 3 விதமான அல்டிமேட் ஜூஸ் கொடுப்பாங்க. எது நமக்கு வேணுமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பிளே பண்ணிக்கலாம். இடையில சண்டை போற டைம்ல நம்மளே வந்து 9 டெயில்ஸா மாறும். நருட்டோ வந்து 9 டெயில்ஸா மாறுது. சாஸ்கே வந்து கஸ்மாக் எடுக்குது. அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனும் சூப்பரா ஆட் பண்ணிருப்பாங்க. குயிக் டைம் ஈவென்ட் இதுல நிறைய ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த
அந்த ஏகப்பட்ட பட்டன்ஸ் கேட்கல அந்த மாதிரி இது சூப்பரா பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்குங்க இந்த கேம். இந்த கிராபிக்ஸ் இந்த குயிக் டைம் மூவ்மெண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த கேம் வந்து நான் கோட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். இதோட ஒஸ்ட்னு பாத்தீங்கன்னா கேமரா ஆங்கிள் வந்து கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். மத்தபடி உங்களுக்கு ஒரு ஃபுல் நருட்டோ சீரீஸை வந்து ஒரு கேம் மூலியமா நீங்க பார்க்கணும்னா இந்த அல்டிமேட் நிஞ்சா 3 வந்து தாராளமா ப்ளே பண்ணலாம் guys. மை சஜஷன். சூப்பரான கேம். லாஸ்டா கோட் லிஸ்ட்ல வந்து நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா 5 PS2ல ரிலீஸ் ஆன நருட்டோ கேம்லயே ஒரு பீக்கான கேம்னா இந்த கேம் தான் நான் சொல்லுவேன். ஸ்டோரி மோடும் சூப்பரா இருக்கும், சைட் மிஷன்ஸும் பக்காவா பண்ணிருப்பாங்க. இதோட ஸ்டோரி மோடு பாத்தீங்கன்னா சேம் அகாட்ஸ்கியோட ஸ்டோரி தான் ஆட் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் டெவலப் பண்ணிருப்பாங்க. சாஸ்கே ஸ்டோரி ஆட் பண்ணிருப்பாங்க, சாயோட ஸ்டோரி ஆட் பண்ணிருப்பாங்க. சொல்ல போனா அந்த தேர்ட் நிஞ்சா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வர ஸ்டோரி வரை இந்த கேம்ல ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா இருக்கும். இதுலதான் வந்து இருக்கிறதுல அதிகமான கேரக்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க. இதோட பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா நம்மளால அசிஸ்ட் சிஸ்டம் பண்ண முடியும். அதான் நம்ம கம்பெனியன் மாதிரி உதவிக்கு வந்து மத்த நிஞ்சாஸை கூப்பிட்டு அவங்களை வந்து டேமேஜ் ஏற்படுத்த மாதிரி சண்டே கொடுத்திருந்தாங்க. முந்தைய கேம்ஸை கம்பேர் பண்றப்ப இதோட ஜூஸ் 2ஓட கிராபிக்ஸ் லெவல் சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆர்பிஜி உலகம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. லீஃப் கிராமம் மட்டும் இல்லாம சாண்ட் வில்லேஜ் காராவோட அந்த உலகத்தையும் சுத்தி பார்க்கறது சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அகாட்ஸ்கியோட ஸ்டோரி பக்காவா இதுல வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. PS2ல வந்து ஒரு தரமான கேம்னா இந்த அல்டிமேட் நிஞ்சா 5 தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இது எல்லாமே பெஸ்ட்ல ஆட் ஆயிரும். இந்த கேமோட ஒஸ்ட்னு பாத்தீங்கன்னா கேம் பிளே எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் இங்கிலீஷ் டப் கிடையாது, ஒன்லி ஜாப்பனீஸ் மட்டும் தான். ஒஸ்ட்னு சொல்ல முடியாது, சப்டைட்டில்ஸ் இருக்கும். பட் அந்த சுவாரஸ்யம்ங்கிறது மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சம்மனிங் வந்து இதுல ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த மிஷன்ஸ் as usual சொன்ன மாதிரி ரெபிடேட்டிவ் மிஷன்ஸ் தான். இந்த ரெபிடேட்டிவ் மிஷன்ஸ்ங்கிறது ஒரு சாபக்கேடுனே சொல்லலாம். PS2ல வந்த மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ்ல ஒரே மிஷன்ஸ் நம்ம திரும்ப திரும்ப பண்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. ஒருவேளை அவங்க லென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அதை ஆட் பண்றாங்களா இல்ல என்னன்னு அது புரியல. அது வந்து ஒரு சில கேம்ல அதுவே வந்து ஒரு டிராபேக்கா ஆயிருது கைஸ். சோ இந்த கேம்லயும் அந்த ரெபிடேட்டிவ் மிஷன் தான் ஒரு டிராபேக் சொல்லலாம். ஆனா ஒரு சூப்பரான ஒரு கேம்னா அல்டிமேட் நிஞ்சா 5 தான். இந்த கோட் லிஸ்ட்ல ஆட் பண்ண 2 கேமே சூப்பரான கேம் தான் மத்த PS2 கேம்ஸை கம்பேர் பண்றப்ப. இதோட அடுத்த ஸ்டோரிஸ்லாம் PS3 PS5ல வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. பொருட்டோட ஸ்டோரி எல்லாமே PS3 PS5க்கு அப்படியே போயிட்டாங்க. அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிருங்க guys. ஏதாவது ஒரு விஷயம் நான் மாத்தணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிற வரையும் பை பை guys.